अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे विक्षरो रोहितो मार्गो हेदुर्दामोदरः महीधरो महाभागो वेगवानमिशासनः। भगवान सर्वलक्षण लक्षण्यम सकल गुणाभिरामन அப்படிப்பட்டதான பரமாத்மாவுடைய திவ்யமான நாமாக்கள், வேதோக்தமான நாமாக்கள், பேர் எனக்கூடியதான ஒரு சாக்கல மந்திரங்களாக சொல்லப்பட்டது. எந்த பெயர்களை அனுசந்தானம் பண்ற மாத்திரத்தினால மனிதர்களுக்கு மன நிம்மதியும் ஜன்மாந்திரத்தில் பண்ணினான பாபங்கள்லாம் அழிந்து வாழ்க்கையில க்ஷேமம் ஏற்படுமோ அப்படிப்பட்டதான நாமாக்கள். அதுல லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா இவர்களெல்லாம் பார்த்தோம். லக்ஷ்மிவான் எப்பொழுதும் அவருடைய மார்பிலேயே மகாலட்சுமி தாயார் இருக்காரு. கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள்னு பேர் இருக்கு. வேங்கடகான்னா பாபங்களை அழிப்பவன் அர்த்தம். சர்வதா கல்யாணமூர்த்தி, நன்மையை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பவர். அவருக்கு லக்ஷ்மிவான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன யோஜனை பண்ணி பார்த்தா, மகாலட்சுமி தாயார் விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிருக்கார். அதே போலயே அவர் விரும்பி தன்னிடத்திலேயே வச்சுட்டு இருக்கார். பார்க்கடல்ல அம்பாள் பிறந்த பிறக்கும் பொழுது கையில மாலையோட பிறந்த. அங்கே ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாளாம் யார விவாகம் பண்ணிக்கிறதுன்னு. நூனம் தபோயஸ்ய நமன்யுர்ஜயா. சில பேர் இடத்துல தபசு இருக்கு, ஆனா கோபத்தை ஜெயிக்கல, தூர்வாசாதிகள். சில பேருக்கு எல்லா சகல கல்யாண குணங்களும் இருக்கு, ஆனா அவளை விவாகம் பண்ணிட்டா சௌக்கியமா இருக்க முடியாது, சனகாதிகள். இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து எல்லா குணங்களும் சரியா வரல அப்படின்னு பார்த்து கடைசியில சகல குணாபிராமனா இருக்கக்கூடியதான ஒரே முகுந்தம் பகவானையே விரும்பினாள். பகவான் என்ன பண்ணினார், அடுத்த கணம் வான்னு சொல்லி மார்பல உட்கார வச்சுட்டார். இனிமேல வேற எங்கேயும் விடுறது இல்லைன்னு, சர்வதா சர்வகாம என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி பரஸ்பரம் ஒவ்வொருத்தர் ரொம்ப பிரியமாக விட்டு பிரியாம இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் லக்ஷ்மி தான். லக்ஷ்மின்னு சொன்னா நம்ம பணம் எனக்கூடியதான எண்ணத்துல தான் பார்க்கிறோம். பணம்ங்கிறத மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. அது எப்படின்னா ஒரு 2% மாதிரி. அது இல்லாத போனா வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும், அது வேற. ஆனா பணம்ங்கிறது ஒரு அம்சம். வசதா மனுஷனுக்கு என்ன வேணும், மன நிம்மதி வேணும். மன நிம்மதி எப்படி வரும் அப்படின்னா பகவத் அனுகிரகத்தோட வரும். நம்மளோடய இருக்கார் பகவான். எப்ப பார்த்தாலும் நம்ம எதை சொன்னாலும் கேட்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் மனுஷனுக்கு வரணும். அந்த அபிப்பிராயம் வர்றதுக்காகத்தான் லட்சுமிவான்னு சொல்லுவோம். இந்த நாமாக்களை யார் சொல்லிட்டே இருப்பாளோ அவளுக்கு சததமும் சாந்தையானது ஏற்படும். அப்படி லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா. சமிதிஞ்சயா யுத்தத்துல எப்பொழுதும் ஜெயிப்பவர். அதுல யுத்தத்துல தான் ஜெயிப்பவரா, எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர். ஜெயம்ங்கிறது அவருடைய சுவாவம். ஏன் எல்லா பலமும் வீரியமும் சௌரியமும் பராக்கிரமும் அவரிடத்துல இருந்து என்ன வர்றது. யாருக்கு எது வந்தாலும் அவரிடத்துல இருந்து வந்திருக்கணும்.
அப்ப அவருக்கு எல்லாத்தை விட ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டதான பதார்த்தமா இருக்கதான் சமிதிஞ்சயான்னு சொன்னேன். இந்த ரெண்டும் முடிச்ச பிறகு அதோடயே சில கண்டினியூஸா சில நாமக்கள் வருது. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுத்தாமோதர சஹா. பகவானுக்கு ஒரு நாமா விக்ஷரஹா. விக்ஷரஹான்னு அழிவற்றவர். முன்னால சமிதிஞ்சயான்னு சொன்னேன். சமிதஞ்சயான்னு சொன்னதுனால எல்லா எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருப்பார்னு சொன்னா அவருக்கு அழிவுண்டோ? கிடையாது, நாசம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து நழுவி போறது எதனால வரலாம்? சரீரம் போனா போலாம், மனசுல கவலை வந்தா மனுஷன் இறங்கி போயிடுவான், அவனுக்கு சேர்ந்ததான பணமும் மற்ற வசதிகளும் போனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுவான். இவைகள் ஒன்றும் பகவானுக்கு வர. ஏன்? அவருடைய சரீரம் நிச்சயமான சரீரம்னு சொல்லிவிட்டோம். வசுதா சரீரம் இல்லாதவர் அவர். அப்படி சரீரம் எடுத்துட்டாலும் அது அப்ராக்கிருதமான சரீரமா இருக்கு. அதனால ஒரு நாளும் அழிய மாட்டார். பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னோம். அதனால அவருடைய சரீரத்துக்கு நாசம் இல்லை. அவருடைய பணத்துக்கோ மற்ற பதார்த்தங்களுக்கோ நாசம் இல்லைன்னு லட்சுமிவான்ங்கிற நாமாவில சொல்லிவிட்டேன். மனசுக்கு கவலை இவர்கள்லாம் வராதுங்கிறத சமிதிஞ்சயான்னு சொன்னேன். இனி எப்படி அவருக்கு அழிவு வரும்? அழிவு வர்றதுக்கு வழியே இல்லை. ஆயால் விக்ஷரஹா. க்ஷரஹா நாசஹா யஸ்ய நாஸ்தி சஹா அக்ஷரஹா. நாசமானது அவருக்கு இல்லவே இல்லை. அதனால அவருக்கு விகதஹா க்ஷரஹா. அவருக்கு அழிவானது அவரை விட்டு போயிடுது. இது மேல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரை விட்டு போயிடுதான். ஆகையால் ஒரு நாளும் மாறுதலற்றவர், அழிவற்றவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார். நவோஹோ நவோ பவதி ஜாயமானோம் நாம் அப்படின்னு அன்னன்னைக்கு புதுசு புதுசா புதுசாவே இருக்காராம். ஆகையால் அவருடைய ஒரு பலத்துக்கும் வீரியத்துக்கும் சக்திக்கும் எப்பொழுதும் புதுசா இருக்குமே. ஆனால் அது எப்படி அழிவு வரும்? வருவதில்லை. ஆகையால் விட்டரா ஒண்ணு. அடுத்தது ரோஹிதா. இந்த ரோஹிதகாங்கிறது நம்ம ஊர்ல அவ்வளோ இங்க அவ்வளோ வழக்கத்துல இல்லை. ஆனா நார்த் இந்தியாவுக்கு போனா ரோஹித் அப்படி வச்சுக்கிறாங்க. சில நாமாக்கள் சில பிராந்தத்துல விசேஷமாக இருக்கு. இந்த ரோஹிதகான்னு சொன்னா சிவப்புன்னு அர்த்தம். இந்துல அருணான்னு வச்சுட்டு இருக்கா ஸ்திரீகள்ல பேர். அதேதான் அர்த்தம். பகவானுக்கு ரோஹிதகான்னு பேர். ரோஹிதர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில இந்த சிவப்பு இருக்கு பத்தில அது வாழ்க்கையில முன்னேற்றத்தை காமிச்சு கொடுக்கும். காலமே சூரியன் உதிக்கிற காலத்துல எந்த கலர்ல இருக்கார்? சிவப்பு கலர். அருணகிரணஜாலை ரஞ்சிதா ஜாவகாஜா விருத ஜபபடீகா புஸ்தகாபீஹஸ்தா. அருணகிரணஜாலை. அந்த காலமே எழுந்துட்டே இருக்கிறப்ப அந்த சூரிய கிரணங்கள் கதிர்கள்லாம் இருக்க பட்சல அது எப்படி செப்பஞ்சம் குழம்பு மாதிரி ஆகாசம் முழுக்க வியாபிச்சு இருக்கிறதோ அதுதான் அம்பாளுடைய சுரூபம். அது என்ன சொல்றத? இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சால் இனிமேல வாழ்க்கையில முன்னேறிண்டே இருப்பேள் அப்படின்னு. வாழ்க்கையில முன்னேற்றத்தை காட்டுவது பார்த்தீங்களா, அதுக்கு அருணம் பேர். நம்மளால அப்படித்தான் தியானம் பண்ணணும்னு சொல்லி. இந்த சிவப்பானது வாழ்க்கையில அவன் அது வாழ்க்கையில லௌகிகமான வாழ்க்கையும் இருக்கட்டும் அல்லது ஆத்தியாத்மிகமான ஜீவனமாகவும் இருக்கட்டும். ஆத்தியாத்மிகமான ஜீவனம் என்ன? இனிமேல ஆசைகளை விட்டு இப்பிறவில் எப்படியாவது பரம்பொருளை அடைஞ்சு ஆகணும், அவருடைய பொறுப்பாதங்களை என் இதயத்தில் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு சாபல்யத்தை கொடுத்து இந்த பிறவையிலேயே அதை அடைவதற்கு வழிகாட்டுவது இந்த சிவப்பான வர்ணம். தாங்கள் தியானம் பண்ணும் பொழுது இந்த சிவப்பாக உள்ளவரா போல பார்த்தேடையானால் நிச்சயமாக முன்னேறுறேன்னு அர்த்தம் வாழ்க்கையில. இப்படி அதான் ஸ்வச்சந்தமாக தோணுகிறது. அதனால அவருக்கு ரோஹிதர்னு பேர். சிவப்பு வர்ணத்துடன் காண்பிப்பவர். இன்னொன்னு ரோஹிதாம் மூர்த்தி. சிவப்பான ஒரு மூர்த்தியோட இருக்கார். எப்படி? ஸ்வச்சந்தமாக தான் பல அவதாரங்கள் இருக்கின்றிருக்கார். அந்த அவதாரங்கள்ல முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இந்த அவதாரத்துல தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். மத்ஸ்ய கூர்ம வராக அப்படின்னு மத்ஸ்யம்னு ஆரம்பிக்கிறேன்.
பட்டத்திரிக்கு பகவான் பிரத்யட்சமாய் மத்ஸ்யாவதாரத்திலிருந்து என்ன கதை எழுதுன்னு சொன்னாராம். முதல் அவதாரத்திலிருந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல்ல ஏற்பட்டதான் இந்த மத்ஸ்யாவதாரம் மீன் இருக்க பட்சல அது சிவந்த மீனாக இருந்தது. ஆகையால் அந்த மீனுக்கு ஒரு விசேஷம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அது ஸ்வச்சமாக ஸ்வச்சந்தமாக தன்னிஷ்டமாக அவதாரங்கள் எடுத்துக்கொண்ட அதில் சிவந்ததாக ஒரு மீன் அவதாரம் எடுத்துருக்க. இந்த சிவப்புல ஒரு விசேஷம் இருக்கு. நமோ ரோஹிதாய ஸ்தபதையே சொல்றது வேதம் என்று சொல்றது. நமோ ரோஹிதாய எங்க இருக்கு இந்த நாமா வேதத்துல? சொன்னேன் 1000 நாமாக்களும் வேத மந்திரங்கள். விஷ்ணுதாஸ் நாமம் ஏதோ சாதாரணமா அப்படியே ஈஸியாக படிச்சு தூக்கிட்டே படிக்க முடியாது. ரொம்ப பயபக்தியோட இருக்கணும். அந்த நாமாக்கள்லாம் வேதத்துல இருக்கிற நாமாக்கள். நான் வேதத்தை படிக்கலாமா அப்படின்னு ஸ்திரீகள்லாம் கேட்கக்கூடாது. அவங்களால வேதத்தை படிக்க முடியாதுங்கிறதான் பீஷ்மாச்சாரிய பிரித்து கொடுத்திருக்காரு. ஸ்ருதி கோச்சரா இது பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருதம். யார் வேதங்களை கற்றுக்கொள்ளவில்லையோ அவளுக்கும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பிரயோஜனம் எல்லாமே உங்களுக்கு வரணும் என்பதற்காகத்தான் அதுல இருக்கக்கூடியதான நாமாக்களை எடுத்து உங்களுக்கு விஷ்ணுதாஸ் நாமா பிரிச்சு கொடுத்திருக்கு. இதை படிச்சடையானால் வேதத்தை படித்ததான பலம் உண்டு. வேதத்தையே நீங்க படிச்சாலும் தப்பு. ஏன்னா அத அத்தியன சம்பிரதாயமா குருமுகமாக படிக்காத அதை படிக்கப்படாது. ஆனா இப்ப என்ன சுவாமினர் இந்த நாமாக்களை படிச்சா போதும் அப்படின்னு வேணும். அவ்வளவு உயர்ந்ததான நாமாக்கள். இந்த நம்ம ரோஹிதாயான்னு சொல்ற மாதிரியா இந்த ரோஹிதா அப்படின்னு பேர் சொன்ன. இந்த ரோஹித சப்தத்துல அந்த மீனுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த ரோஹித சப்தமானது எங்கிருந்து உண்டா இருக்கு பார்த்தோம்னா ருஹ பீஜ ஜன்மனி பிராதுர்பாவே அப்படிங்கிற அர்த்தம். அந்த தாத்துவில இருந்து வந்தது ரோஹித சப்தம். சோ ருஹ பீஜ ஜன்மனி பிராதுர்பாவேல தோற்றம்னு அர்த்தம். என்னைக்கு நீங்க விஷ்ணுதாசனம் கேட்க தொடங்கினீங்களோ, விஷ்ணுதாசன் புஸ்தகத்தை ஆத்துல வாங்கி படிக்க ஆரம்பிச்சாடோ, அப்ப வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னா பகவான் 2 அடி முன்னால போட்டிருக்குல்ல. இந்த வாழ்க்கையில பகவான் அடையறதுக்கு 2 அடி முன்னால வச்சிருக்கேன். அதான் விஷ்ணுதாசனம் முதல் நிலை. ஏன்னா பகவானுக்கு ரோஹிதன் என்று பெயர். ரோஹிதன் என்ன? ருஹ பிராதுர்பாவே, வாழ்க்கையில முன்னேற தொடங்கி விட்டேன். இந்த வாழ்க்கையில முன்னேற தொடங்கினா என்ன? எல்லா அம்சத்திலையும் சில அம்சங்கள் நீங்க இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது பத்தில நீங்க ஆசைப்படுறதுக்கு முன்னால பகவான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சில சமயத்துல நமக்கு தோணும் இத்தனை நாள் இருந்ததான நிலை இப்ப இல்லையே சார், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன், இப்ப ரொம்ப பிஸி ஆயிடுதேன். முன்னால பணம் இல்லை, இப்ப எக்கச்சக்கமா பணம் வந்திருக்கு, பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு சமயம் என்ன பகவானை தியானம் பண்ண முடியாம போயிடுது, இப்படி எல்லாம் கவலைப்படுவா சில பேர். பகவான் சொல்ல கவலைப்படாத, உனக்கு இது வேணும் அதுக்காக தான் கொடுத்தேன். எந்தெந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அதை கொடுத்து பகவான் ஆட்கொள்றான். உங்களுக்கு பக்தி சரணாகதியும் இருக்கமையானால் அதற்கு பிறகு பகவான் நீ ஒன்னும் கவலையப்பட வேண்டாம். ஒரு ஆச்சாரியன் கிடைக்கணும், கிடைச்சா போறோம், இது எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நீங்க ஒன்னும் கவலை வேண்டாங்கிறார். அந்த சொல்லக்கூடியதான் சொன்னா ருஹ பிராதுர்பாவே, வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஆரம்பம். இதுக்கு முன்னால விட்டதான்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்கப்புறம் இது அடுத்தது என்ன? வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஆரம்பம் ரோஹிதா. அதனால்தான் மத்ஸ்யாவதாரம், அவதாரங்களுக்கு ஆரம்பம் மத்ஸ்யாவதாரம். உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஆரம்பம், ஆத்தியாத்மிக ஜீவனத்துல முன்னேற்றத்துக்கு ஆரம்பம் ரோஹிதா. அதனால்தான் ஸ்வச்சந்ததையா தன்னிஷ்டமாக ரோஹிதா மூர்த்தி, சிவப்பான ஒரு உருவத்தை, மத்ஸ்ய விசேஷ மூர்த்தி வா என மீன் அவதாரத்தையாவதும் பிரளய பயோதிகளே, இந்த பிரபஞ்சம் முழுக்க வெறும் பிரளயமா ஜலமாகத்தான் இருந்தது. ஜலமாக இருக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணின, சப்தர்ஷிகளை கூட்டு வச்சுட்டு இந்த வேதங்களை எடுத்துட்டு வாங்க, அதோட எடுத்துட்டு வர ஒரு மீன் அவதாரமா இங்க வர. அதுக்கு மேல இவரை வச்சுட்டு அப்படியே சுத்தின்ண்டே இருக்க. சுத்திட்டு ஹிமாலயத்துக்கு பிராந்தத்துக்கு போனார். அங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க நிறுத்ததுன்னா குருவாயூர் பிராந்தத்துக்கு வந்து நிறுத்தினாரா. அதாவது குரு வாயு புரம் அப்படின்னு. குரு பிரகஸ்பதி, வாயு அவரும்,
வாயு தேவரும் அவள்னா சப்தர்களோட சேர்ந்து இதை கொண்டு வந்து வச்சார். அதனாலதான் இன்னைக்கு நீங்க சாந்திரானந்தாவபாசாத்மகமனுபவிதம் காலதேகாவதித்யாம் நித்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சஹசிரைஸ்த விக்னபாஸ்யமானம் எல்லா வேதங்கள்னாலையும் போற்றப்படுபவர். அஸ்பஷ்டம் வேதங்கள்ல அஸ்பஷ்டமா இருக்கார். இங்க எப்படி ஸ்பஷ்டமாத்திரே புனருரு புருஷாத்மகம் பிரம்ம தத்துவம் எதிர்க்க கிருஷ்ணனா பார்க்கலாம், அந்த உருவத்தோட பார்க்கலாம். நீங்க தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவன புரே அந்த பாக்கியம் ஜனானாம் அப்படின்னு ஜனங்களுடைய பாக்கியமாக அந்த மூர்த்தியை பார்த்ததுமே உங்க மனசுல அந்த மூர்த்தி வரும்படி அந்த விசேஷமான ஒரு சுரூபம். அதான் ரோஹிதம் என கூறியதான ஒரு சுரூபம். பிரளய காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கும் பிரளயத்துல இல்லாம போச்சு, சாதாரணமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நாம் இப்பிறவையில பகவான அடையக்கூடியதான மனப்பான்மை வந்து சித்த சுத்தி வந்து ஏகாக்கிரத்தை அடைந்து ஒரு குருநாதரை அடைந்து அவர் வழியாக ஆத்ம தத்துவத்தை புரிந்து இப்பிறவையிலே பிரம்மத்தை அடையக்கூடியதான நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ரோஹிதா. அதனால ஸ்வச்சந்ததையா ரோஹிதாம் மூர்த்திம் மத்ய விசேஷ மூர்த்திம் பாவகம் ரோஹிதா. இன்னென்ன அடுத்தது மார்கா. இந்த மார்க்கம்னு கூட பேர் வச்சுக்கிறார் சில பேர். இந்த மார்க்கான வழின்னு அர்த்தம். வழிகள் எத்தனை இருக்கு பகவான் அடையறதுக்கு? ஒரே வழிதான். எதுன்னு ஞானம்ங்கிற ஒரு வழி. அந்த ஞானம் நமக்கு வரணும். ஏனால் அவர் இடத்துல என்ன வேணும்? பக்தி வேணும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரர்த்தார்த்தே ஞானி ஜபரதர்ஷபா. கவலை வரும் பொழுதாவது பகவானை நினைக்கணும். வேற எதையோ நினைக்காம கவலை வரும் பொழுது அவன் பகவான் நினைச்சா பகவான் ஆட்கொள்வார். சாதாரணமா பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தினந்தோறும் பகவானுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது பண்ணிட்டு அர்த்தார்த்தே நமக்கு இது வேணும் அது வேணும் லௌகிகமான உபாயத்தோட பகவானையும் அடைவா. பகவான் சொன்னா நிச்சயமா கொடுப்பார். அர்த்தார்த்தே ஞானி ஜபரதர்ஷபா. சர்வதா சர்வகாலம் பகவத் தத்துவத்தையே இதை தெரிஞ்சுண்டாகணும். எத்தனை ஜன்மாக்கள் பிறந்திருக்கு கணக்குண்டா? இந்த ஜீவன் எத்தனை வேஷங்கள் அலமிதி வாகேவ விசாரணம் எத்தனை வேஷங்கள் கட்டியிருக்கோம். நாயா பேயா கொசுவா எறும்பா எத்தனை ஜன்மாக்கள் எடுத்திருக்கோம் தெரியுமோ? அத்தனை ஜன்மாக்களையும் பகவான் அடையல, நமஸ்காரம் பண்ணல. ஏதோ ஒரு ஜன்மால அப்படி நமஸ்காரம் பண்ணினவாளுடைய அந்த சிவனடியாருடைய சமீபம் அவர் காத்து நம்ம மேல பட்டிருக்கு. அவ்வளவுதான். அடுத்த ஜென்மாவில இந்த மானிட பிறவி வந்திருக்கு. இதையும் நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். வாழ்க்கையில காலம்பரம் எழுந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் தூக்கத்தை விட்டு தூக்கம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கம் இல்லாம அவன்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம்னு சொல்லுங்கப்பா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்பிறவியை நமக்கு அளித்ததான அந்த பகவானுக்காக நம்ம என்ன பண்ணினோம்? ஆனா பணத்துக்காக எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 16 மணி நேரத்துல 12-10 மணி நேரமாவதும் உத்தியோகத்துக்காகவும் காசுக்காகவும் ஓடுறோம், அலையிறோம். கடைசியில ஆத்துக்கு வந்து ஒன்னும் பண்ண முடியல சார், படுத்துட்டே இருக்கு. இப்படி எல்லாம் போறது இத தெரியல நமக்கு. நம்ம அதுதான் வசத்தின்னு வேற விஷயம் நினைச்சுட்டு இருக்கா. காசு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வச்சுக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்றான்னு ஒண்ணும் கிடையாது. இப்படியேதான் போயிட்டு. ஆனா சரியான வழி ஒண்ணு இருக்கு இந்த பகவான் அடையிறதுக்கு. தற்பணம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை பண்ணினாலும் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணுங்க. காலமழை குளிக்கிறீடா பகவானுக்காக, பல் விளக்குறீடா பகவானுக்காக, டிஃபன் சாப்பிடுறீடா பகவானுக்காக, காபி பெறுகிறீடா பகவானுக்காக. எதை பண்ணினாலும் பகவானுக்கு நினைச்சுட்டே இருக்கோம். பெரிய காரியம் ஏதாவது பண்ணல காயேனவா மனதேந்திரியேவா புத்தியாத்மனாவா பிரகதி ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. எதை பண்ணினாலும் பகவானுக்காக. அவர் தூண்டினார், அவரால் பண்ணப்பட்டது, ஆகையால் இதனுடைய பலம் அவருக்கு அப்படின்னு நினைச்சிருங்களேன். நினைக்க தோன்றத மறந்துன்னா போயிட்டே. எப்போ பூஜை பண்றப்ப அவரை பார்த்து ஹாயங்கிறே தவிர இந்த சமயத்துல பகவான் நான் நினைச்சிட்டு இருக்கேளோ யோசனை பண்ணிப்பார். உங்களுக்கு என்ன கொடுக்கல பகவான்?
சரீரத்தை கொடுத்திருக்கார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அத்தனை உருப்படியும் கொடுத்திருக்கேன். நீங்க சாப்பிட்டா ஜீரணம் ஆறுது. இத்தனையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவரை நினைச்சு பார்த்தீங்களா? உள்ளமே இருக்கார், பிறகு உங்களை விட்டு போகல. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா சபாக்கியாபியந்தரோக்யஜா சொல்றது. உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க கையை பிடிச்சோண்டு நடத்தி வைக்கிறார். இருந்த போதிலும் அவரை மறக்கிறோம். ஆயால் அவரை அறிவதற்கு வழி என்ன? அவரை நாடுவது, அவரை அறிய பார்ப்பது. இருக்கிற சமயத்துல இன்னைக்கு ஆரம்பிப்போம். அவரை அறிந்துக்கணும், அவர் நாமாவை படிப்போம், அந்த நாமாவுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம், பெரியவளை கேட்டு தெரிஞ்சுப்போம், குருநாதரை அடைவோம். இப்படின்னு ஆரம்பிச்சோம்ல கொஞ்சம் கொஞ்சமா அல்பாரம்பா க்ஷேமாய. இப்ப ஆரம்பிச்சோம்ல கொஞ்ச நாளைக்குன்னா தானா வளரும். பகவானே அதுக்கு வழி காட்டுவார். என்னால எங்கிருந்து முடியும்னு ஒன்றும் முடியாது இல்ல. பகவான் பாரத்தை விடுங்க, எல்லாத்தையும் பண்ணுவார். இது வழி. வழி ஆரம்பிக்கணும். வழிகள் என்னவா இருக்கு? முதல்ல ஞானம்னு ஒரு வழி சொன்னேன். ஞானத்தை அடையிறதுக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். முதல்ல இந்த சிரவண நிதித்தியாசனத்துல சிரவணத்துல இருந்து பக்தி ஏற்படுறது. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம். இது பும்சார்பிதா பக்தி தச்சயன்னவலட்சண கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யேதீத உத்தமம். இவன் தான் நிஜமா படிச்சவன். பகவான் இடத்துல பக்தி யாரு செலுத்துறானோ அவன் தான் நிஜமா படிச்சவன். மற்றவர்கள்லாம் டிகிரிக்காக படிச்சவன். நம்ம படிப்பானது பகவானுக்கு நம்மளை சமர்ப்பணம் பண்றதுக்காக உபயோகப்படும். இது ஒரு வழி. நிஜமான ஒரு வழி என்ன? பகவானை நாடுதல், பகவான் இடத்துல சரண் அடைவதல். சரி, இது பண்ணல. இந்த வழிகளை சில சாஸ்திரங்கள் 6 வழிகளா இருக்கா சொல்றது. ஷடத்வாபீதரோபிணி அம்பாளை சொல்லும் பொழுது 6 வழிகள். என்னது? சப்தாத்வா, மந்திராத்வா, அர்த்தாத்வா. சொல்லால வரக்கூடியது ஒண்ணு, செயலால வரக்கூடியது. சொல்லால வரக்கூடியது ஸ்தோத்திர பாட்டம், மந்திர ஜபம், அதுக்கப்புறம் ததர்த்தானுசந்தானம். இவைகள் அதே பொருளை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. நல்ல பதார்த்தங்கள், புஷ்பங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது பகவானுக்கு, கோவில சுத்தப்படுத்துறது, அதே போல நல்ல தீர்த்தத்தை கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, எது எது நல்லா இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. இப்படி முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நிவேதனங்கள்லாம் பண்றது. அடியார்கள் யார் இருக்காளோ, பகவானை எப்போ நம்பிட்டு இருக்காளோ அவளுக்கு சேவை பண்றது. இவைகள்லாம் 6 வழிகள் இருக்கு பகவானிடத்துல அடையாது. அதான் ஷடத்வாதீத ரூபிணின்னு சொல்றோம். இந்த பகவானை நம்ம அறிந்தோமையானால், அவரை உபாசித்தோமையானால், அவரை நினைத்தோமையானால் மரணானந்தரம் நமக்கு அழகான வழிகள் கிடைக்கும். பரலோகத்துக்கு போறோம். என்ன வழிகள்? தட்சிணாயன மார்க்கம், உத்தராயண மார்க்கம் அப்படின்னு 2 முக்கியமான வழிகள். இன்னொரு வழி, அது வழியே இல்லை. ஏன்னா இங்கேயே பகவான் அடைஞ்சு விடுறேன். இந்த இதயம் இருக்கே, அந்த இதயம் வெடிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஜீவன், நான் சொல்லக்கூடியதான ஜீவனானவன் பரம்பொருளோட ஒன்னா இங்கேயே போயிடுறான். ஆயால் அவனுக்கு இங்கேயே முக்தி, அடுத்த பிறவி இல்லாதான ஒரு நிலை வருது. இங்க சொல்றது பார்த்தீங்களா, அவருடைய பிராணம் ஜோதிஷு, அப்படியே ஜோதிஷாவது பகவானோட சேர்த்து போச்சுங்கிறல. இதெல்லாம் இங்க இருந்து வர்றது இங்கேயே இந்த சொல்லுவோம். சில பேர் பகவான் யஜ்ஞோவை விஷ்ணோ அப்படின்னு சொல்ற பிரகாரமா யாகங்கள் எல்லாம் பண்றா. இதை யாகங்கள் பண்ணும் பொழுது அவளுடைய மனசு இருக்க பார்த்தீங்களா, அந்த லிங்க சரீரம்னு சொல்லுவோம். மரணானந்தரம் இந்த சரீரம் வான் மனசு சம்பத்தியதே மன பிராணே பிராண தேஜசி தேஜசி பரஸ்யாம் தேவதாயாம். கண்ணு, காது, மூக்கு, நாக்க மனசுல விடுங்க, மனசு பிராணன்ல விடுங்க. பிராணம் பஞ்சபூதங்களோடு சேர்ந்து ஜீவனோட சேர இதயத்துக்குள்ள ஒன்றாக போக, அந்த இதயத்தை சுற்றி 101 நாடுகள் இருக்க. சதந்த ஏகாத ஹிருதயஸ்ய நாட்ய காசார் மூர்த்தம் அப்படின்னு ஸ்ருதைகா அப்படின்னு 101 நாடுகள் இருக்கு. இவன் எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு தகுந்தா போல அந்த வழி மட்டும் திறக்கப்படும். அந்த கோகுரஜ்வலனம் தத் பிரகாசித துவாரா, அந்த வழியாக இந்த ஜீவன் கிளம்பி கண்ணு, காது, மூக்கம், நாக்கு இதுல ஏதாவது வழிக்கு வருவா. அது வழியாக இங்க இருந்து சரீரம் பிராணம் கிளம்பும்.
கிளம்பினுமே வெளியில இருக்க சூரிய கிரணங்களுக்கு அதை பிடிச்சிட்டு அந்த லோகத்துக்கு போறாரு. சொர்க்க லோகத்துக்கு போனாரே ஏன்னா 10,000 வருஷம் 20,000 வருஷம் சொர்க்க லோகத்துல அங்கேயே ஆனந்தமா இருப்பான். அதற்கு பிறகு புண்ணிய மத்திய லோகம் மறுபடியும் இங்க பிறக்கிறான், மறுபடியும் கர்மாக்களை பண்றான், மறுபடியும் பகவான் அடையறான். இது ஒரு வழி. ஒரு மார்க்கத்துக்கு தட்சிணாயன மார்க்கம்னு பேரு. இன்னொரு வழி, பகவான தீவிரமா உபாசனம் பண்ணினவா. இவெல்லாம் கர்மாவை பண்ணினவா. கர்மான்னா ஸ்தூல சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மா. ஆனா உபாசனம் பண்றவா, மனசுல பகவானே நினைச்சுட்டு உருகினவா, மந்திர ஜபம் பண்ணினவா, இவாளுக்கு அந்த பவர் ஜாஸ்தி. ஆகையால் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? மரணம் இப்ப சொன்ன மாதிரிதான். இவ சுஷும்னா நாடி வழியா உச்சங்குழியில நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு நாடி, இடா பிங்களான்னு 2 நாடி மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சக்கரமா சுஷும்னா பரியந்தம் இருக்கு. அந்த சுஷும்னா நாடியை விட்டு வெளியில வர்றது ஒரு நாடி, அங்கே பிரம்மரந்திரத்தை விட்டு. அந்த நாடி வழியாதான் இவளுடைய பிராணம் போகுமையானால் அதன் வழியாக அவ இங்கிருந்து ஆரம்பிச்சு 14 ஸ்டெப், அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு வர. அந்த பிரம்மலோகத்துக்கு விஷ்ணு உபாசனை பண்ணினா வைகுண்டத்துக்கும், சிவன உபாசனை பண்ணினா கைலாசத்துக்கும், கணேசன உபாசனா கணேஸ்வரபுரத்துக்கும், சூரியன உபாசனை பண்ணினா சௌரலோகத்துக்கும், அம்பாள உபாசனை பண்ணினா ஸ்ரீபுரத்துக்கும், இப்படி வரிசையா போறோம். அவைகள்லாம் என்ன பிரம்மலோகத்துல தனித்தனி பகுதிகள். சோ அங்க இருக்க எல்லாரும் போய் சேர வேண்டியதுன்னா இரண்டிகர் என்ன கொடுக்கிறாங்க பிரம்மலோகம். அங்கே போனதுமே இங்க உபாசனை பண்ணினவாள்லாம் இருக்க பார்த்தல, இவ அங்கே சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதன்னு 4 பேர் எப்பொழுதும் வேதாந்த கிளாஸ் நடந்துட்டே இருக்கு. அங்கேதான் இவ போவா. போனதுமே என்னாச்சுன்னு சாயா தபயோரிவ பிரம்மலோகே, பிரம்மலோகத்துல இருட்டும் வெளிச்சமும் எப்படி கிளியரா தெரியறதோ அதே போல ஆத்மா அனாத்மா கிளியரா தெரியுமா. சோ அங்க போனதுமே உங்களுக்கு பிரம்ம ஜானம் வந்துருது. ஆனா இந்த லிங்க சரீர வேதம் ஏற்படல. இந்த பிரம்மா எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாள் பிரம்மலோகத்துல சுகத்தை அனுபவித்து அதற்கு பிறகு சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மானஹ பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பரம பதத்தை அடைகிறீர்கள். இப்ப என்னாச்சு, ஒரு மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னு சொல்லிட்டேன், இன்னொரு மார்க்கம் உத்தராயண மார்க்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த உத்தராயண மார்க்கத்துல போகும் பொழுது சில பேருக்கு ஒரு டவுட் வருது. சார் இங்கதான் கையும் காலும் இல்ல, அவர் எப்படி நடப்பார்? கண் இல்ல அவருக்கு, அவர் எப்படி வழியை பார்த்துட்டு போவார்? இப்படியெல்லாம் நமக்கு டவுட் வரும். அது சொல்றார் ஒவ்வொன்னா. இங்க இருந்து கிளம்பி போகும் பொழுது என்ன ஆகுது? அண்ணா ஆபூர்யமான பட்டம், ஆபூர்யமான பட்டாத்யாம் கடுதுங்கே மாதாம் தான் சம்பத்தரம் சம்பத்தராதாதித்யம் ஆதித்யா சந்தமதம் அப்படின்னு அந்தந்த தேவதைகள் இருக்கா. இந்த போஸ்ட் ஆபீஸ்ல அஞ்சல் மூட்டையை கட்டி ட்ரெயின்ல போடுவான். அந்த ட்ரெயின் எங்க இருக்கிறதோ அங்க இறக்குவான் பதில. அதே போலதான் இந்த ஜீவர்களை எல்லாமே அந்தந்த தேவதைகள் அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போய் பிரம்மலோகம் கொண்டு போய் சேர்க்கிறேன். பிரம்மலோகத்தை கொண்டு போய் சேர்ந்ததுமே அந்த பிரம்மலோகத்துல நீங்க பண்ணின உபாசிய தேவதை இருக்கு பத்தில வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாளாம். அது எப்படி அவளுக்கு தெரியுங்கிறல, நீங்க உபாசனை பண்ணும் பொழுது ஒவ்வொரு மந்திர ஜபமும் பண்ணும் பொழுது அந்த மந்திர ஜபம் பண்ணினதுனால அந்த மனசுல அந்த மார்க் இருக்கு. கரெக்டா அவ கண்டுபிடிச்சு வாங்கோன்னு கூப்பிடுறா. அவங்கள கூட்டு போய் அங்க பரியங்கத்துல இருக்கக்கூடியதான பிரம்மதேவர்கிட்ட சொல்லி, இவர் மகாத்மா, இவ்வளவு உபாசனை பண்ணினார், இவ்வளவு யாகங்கள் பண்ணினார், இவர் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி மரியாதையா உங்களை கூற வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதான பலமெல்லாம் கொடுக்கிறாராம். இப்படி அங்கே பிரம்மலோகத்துல அப்படியே ஜீவன் முக்தி அடைஞ்சு எப்பொழுது பிரம்மதேவரானவர் முக்தியை பெறுகிறாரோ அப்பொழுது கிரம முக்தி. கிரமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முக்தி. முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேயே ஞானம் வந்த ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசத்குரு தேர்ஜுனா அப்படின்னு ஞானாக்னி இங்கேயே எல்லாவற்றையும் அழிக்கப்படுறது. அது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி, முக்தி, இங்கேயே முக்தி. இல்ல உபாசனம் பண்ணலையானால் பிரம்மலோகத்துக்கு போய் வேதாந்த சிரவணம் பண்ணி அங்கே ஒரு முக்தி. இது ஒண்ணும் இல்லை சார், வெறும் கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தேன். பிரம்மலோக இது தட்சிணாயன மார்க்கத்துல போயிட்டு இருக்க. இப்படி 3 மார்க்கங்கள். நான் அதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன்.
வேற வேலைக்கு சாப்பிட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க யார் என்ன சொல்றதுன்னு? இப்படி இருக்கிற வழக்க அசுரிய அநாமதே லோக அந்தேன தமசாவிரதா சாகம் ஸ்தே பிரேத்ய கச்சந்தி ஏகேதத்மஹனோஜனா அப்படின்னு அசுர ஊரிஷ்டமான லோகங்கள், அந்த லோகங்களுக்கு போற. யார் யார் எவ்வளவு கர்மா பண்ணினாலோ அதுக்கு தகுந்ததாக பலத்தை கொடுக்கிறார். ஆகையால் நம்ம எப்பொழுதும் நம்மளால முடிஞ்சத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நல்ல காரியங்களை பண்ணி கொண்டே இருப்போம், பகவன்னாமாவை கேட்டுட்டு இருப்போம். இதுதான் உயர்ந்ததான ஒரு மார்க்கம். இந்த வழியாக பகவான் இருக்கிறதுனால அவருக்கே வழியிலே பேர் வச்சுட்டோம். அதான் முமுட்சவா தம் தேவம் மார்கயந்தி. முமுட்சுக்கள் அவரை, அந்த தெய்வத்தை மார்கயந்தி, மார்கயந்தின தேடுகிறார்கள். இது மார்க பரமானந்த ஏன பிராப்தியதே. பரமானந்தமானது, உயர்ந்ததான ஒரு ஆனந்தமானது, துக்க கலப்பில்லாதான ஒரு சந்தோஷமானது. இப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா எப்பொழுதும் துக்கத்தோட சேர்ந்துதான் இருக்கு. வரத்துக்கு முன்னாலேயே ஆனந்தம், வரத்துக்கு முன்னாலேயே துக்கம் இருக்கு. அதாவது ஆனந்தம் தேடிட்டு இருக்கோம். ஆனந்தம் வந்த பிறகு என்னடா ஆச்சுன்னு இது போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அது போகும் பொழுது அடடா போயிட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருக்கு. என்ன சார் பண்றது? இப்படின்னா வாழ்க்கையில மனுஷன் கஷ்டப்படுறான். ஆனா எப்பொழுதும் ஆனந்தம் போகாது, சாஸ்வதமாக நமக்கு ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுக்குதான் முக்தி. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. உங்க வாழ்க்கையே ஆனந்தத்துக்காக தான், ஆனந்தத்தை தேடித்தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருடதாதபி. சீதாதேவி சொல்ற, ஒரு மனுஷன் வாழதான் எதுக்குன்னா நாளைக்கு ஆனந்தம் வராதாங்கிற ஹோப்ல. இப்படிதான் போயிட்டு இருக்குங்க இன்னும் ராமன் நாளைக்கு வருவார் நாளைக்கு வருவார்னு 10 மாதம் ஆயிடுது, வர வழி தெரியலையேன்னு அனுமார் அப்பதான் வர. ஒண்ணும் வேட்டி தர்ஜுனவட்டம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம். வெள்ளை வேட்டி கட்டிட்டு அந்த அம்மா எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அந்த மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காராம். அசோக விருட்சம்னு பேரு. அசோக விருட்சத்தின் அடியில உட்கார்ந்து சோகத்தோட இருக்கான். என்ன சொல்றது பாருங்க, கவலைப்படக்கூடாதான மழை எது, மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கவலையே பட்டு இருக்கா. வேண்டாமா உனக்கு கவலை இல்லைன்னு காட்டி கொடுத்தார் அனுமான் மேல உட்கார்ந்துட்டு. அதுக்கப்புறம் அவர் கேட்டதுமே இறங்கி கீழே வந்து இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் சொன்னாரு. ராமாயணத்துல கதை போறது அதே விதமாகத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பரமானந்த ஸ்வரூபத்தை தேடிக்கொண்டே இருக்கோம். ஆனா நமக்கு கிடைச்சு கிட்ட இருந்தாலும் கிடைக்காத மாதிரி எட்டி இருக்கா போல இருக்கா. தூரா சுதூரே ததிஹந்திகேத ததேஜதி தன்னைஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய பாக்கியதா. கிட்டதான் இருக்குது, உங்க இதயத்தெல்லாம் இருக்க பார்க்கல, எங்கெங்கயோ அலையிறோம். அது என்னாச்சு இது என்னாச்சு என்ன ஆகுமோ என்ன, ஒரே பயம்தான் மனுஷனுக்கு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஏன் பகவான் நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்பிக்கை வேணும் சுவாமி. அதான் மார்க்கா பரமானந்தா ஏன பிராபியதே. எதனால அந்த பரமானந்தமான உயர்ந்ததான ஒரு ஆனந்தமாக நம்மளால அடைய முடிகிறதோ அந்த மார்க்கத்துக்குத்தான் மார்க்கம் பகவான் இருந்திருக்கிறார். பகவான் இப்படி சொல்லுங்க, பகவான் எங்க இருக்காரு சார், அது எப்படி போய் பிடிக்கிறதுன்னு அவன் கவலைப்படாத, அவனுக்கு வழி சொல்றேங்கிறது உபனிஷத் என்ன சொல்லிருக்க. ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரஜமேவதோ புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவத. உனக்கு ஒரு தேரை கொடுத்துருக்கேனே, அழகான தேரை கொடுத்தேன், அதுல ஏறி உட்கார்ந்து நீ போக வேண்டியதானேங்கிறது. என்னட்டு எங்க தேர் இருக்கு, திரும்பி பாக்குற எங்கேயும் இல்லையே. உன்னுடைய சரீரம் தான்ப்பா தேரு. தேருக்கு 2 சக்கரம் இருக்கா போல உனக்கு 2 கால் இருக்கு. பார்த்தீங்களா? ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவதோ. இந்த தேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவா நீங்க, உங்களை தான் தேரு. அதுக்குள்ள சரீரம் ரதமேவதோ, இந்த தோல சரீரம் ரதம். புத்திந்து சாரதிம் வித்தி, இத ஓட்டணுமே ஒருத்தர். இந்த தேரை யாருன்னர் புத்தி. புத்திங்கிற ஒரு சாரதி. சாரதி இருக்கு, அது கடிவாளம் வேண்டாமோ. மனப்பிரகிரகமேவதா, இந்த மனசுங்கிற கடிவாளம். அதனாலதான் மனச கடிவாளத்தை இழுத்து குடிச்சா எல்லாமா அப்படி விட்டுவிட்டா அது தான் இஷ்டமா போயிடும்.
இந்திரிய அடையானாவோ. இந்த தேரை இழுக்கிறது யாருன்னு புலன்கள் எனக்கூடியதான குதிரைகள். விஷயாம்சேஷு கோச்சரான், அது இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்க. இப்படி இருக்கும் பொழுது எஸ்து விஞ்ஞானவான் பவதி, யார புத்திசாலியா இருக்கானோ குரு நடத்துல போய் தெரிஞ்சுட்டு இப்படித்தான் வாழ்க்கைய வாழணும்னு தெரிஞ்சுக்கிறானோ, எஸ்து விஞ்ஞானவான் பவதி சமனஸ்க சதா சுசி. சமனஸ்கா, நல்ல மனசோட கூடியிருக்கானோ, சோபனமான ஒரு மனசு, எப்பொழுதும் யாரையும் வைய மாட்டான், யாரிடத்துலயும் தப்பு கண்டுபிடிக்க மாட்டான், யார் மேலேயும் கோபத்தை கொள்ள மாட்டான், எப்பொழுதும் நல்ல வழியிலேயே முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழியிலேயே இருப்போம் என்று பார்ப்பான். அப்படி இருக்கிறவன் சர்வதா சர்வகாலம் பகவத் அனுசந்தானம் பகவத் இப்படி யார் இருக்கானோ சமனஸ்கா சுச்சி. அதனாலேயே அவனுக்கு சுச்சின்னு பேர். நீங்க எப்பொழுதும் ராமநாமா சொல்லுங்க, பகவத் நாமாவை சொல்லுங்க, மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் சுச்சியாத்தானே இருக்க. அபவித்ரம் பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. எண்ணிலைகளை தாங்கள் இருந்த போதிலும் உங்களை சுற்றின்னு பகவான் நினைச்சுக்கிறார். ஆகையால் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல இருந்துருக்க. அப்ப என்ன சோத்வன் அப்பாரமாப்னோதி, அவன் இந்த தேர்ல எது இந்த ஸ்தூல சரீரம் எனக்கூடியதான தேர்ல நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரம் என்ன சார் நன்னா இல்லையேன்னு. யாரு சொன்னா அப்படி? இது தேர் நன்னா இருக்கா இல்லையாங்கிறது இல்ல சார், கரெக்டா அந்த இடத்துக்கு போறதா இல்லையா, அற்புதமா எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போறது. அதுக்காகத்தான் உங்களை தேர் கொடுத்துருக்கு. அதனால சோத்வன் அப்பாரமாப்னோதி, வழியினுடைய நுணுக்கி போகிறார். தத்விஷ்ணோ பரமம் பதம், அந்த பகவானுடைய பரம பதம் இருக்கு பார்த்தல, அங்கே அழிச்சுன்னு போறது கிடக்கு. ஆகையால் இந்த வழியும் பகவான் தான், வழியால அடையக்கூடியவரும் பகவான் தான், வழியில அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக தாங்கள் இருக்கல, தாங்களும் அந்த பகவத் ஸ்வரூபம் தான். ஆகையால் பகவானை நம்பி பகவான் சரணாகத்தை அடைஞ்சு பகவான் நாம சொல்லிக் கொண்டிருந்தோம் மேல அவர் அடையலாம் என்று சொல்றதுக்காக தான் மார்கா விக்ஷரோரோஹிதோ மார்கா. மார்க்கம்னா வழின்னு சொல்லல, இந்த வழின்னா காரணம் அல்லவா, எப்படிப்பட்டதான காரணம்? அவரா ஹேது, உலகத்துக்கே காரணம் அல்ல. என்ன காரணம்? ஒரே காரணம். சாதாரணமா லோகத்துல ஒரு பொருளை பண்ணணுமே ஆனால் அதுக்கு பல காரணங்கள் வேண்டி இருக்கு. ஒரு குடத்தை பண்ணணுமே ஆனால் மண்ணு வேணும். மண்ணு மட்டும் இருந்தா போராது, கொய்யவன் வேணும். நீங்க மண்ணை வச்சுட்டு என்னதான் பஞ்சிட்டு இருந்தாலும் வராதுன்னு, அது கொய்யவன் வந்தா தான் முடியும், அவனுக்கு தான் இருக்குது. சரி கொய்யவன் இருக்காது சார், மண் இல்லைன்னா போக முடியாது. மண்ணு வேணும், கொய்யவனும் வேணும். அந்த ரெண்டு இருந்தா போருமான்னு, போராதுன்னு. சக்கரம் வேணும், தண்டம் வேணும், மற்ற பதார்த்தங்கள்லாம் வேணும். இதற்கு மேல வாங்குறவன் ஒருத்தன் வேணும். அவன் தான் தானே கொய்யவன் பண்ண போறான். வெறுமனை குடம் வச்சுட்டு இருந்தா அவன் என்ன பண்ண போறான்? ஸ்டாக்கா வச்சுட்டு போறான். இந்த வாங்குறவன் ஒருத்தன் வேணும். இதுக்கு மேல அந்த மண்ணை அதுல கல் இல்லாம பொறுக்கணும், அது ஜலத்தினால நினைக்கணும். அது ரவுண்டா ஜலத்தை உருண்டையா பண்ணி அப்புறம் தானே சக்கரத்துக்கு மேல வைக்க முடியும். ஜலம் வேணும், அதுக்கு மேல பெயிண்ட் அடிக்கணும். இத்தனை பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இத்தனை பதார்த்தங்கள் இத்தனை காரணங்கள் இருந்தாதான் ஒரு குடம். உங்க ஆத்துல ஒரு குடம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பின்னால இவ்வளவு வேலை இருக்கு. அதனாலதான் எந்த பொருளையும் தூக்கி போட்டுறப்படாது, உடைக்கப்படாது, அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொரு பொருள்லயும் அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்குங்கிறத நினைச்சு பார்க்கணும். சில பேர் பாருங்க சேர பரபரான்னு இழுப்பான். கீழ் பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேல் பிளாட்ல இருக்கிறவனுடைய அட்டுழியெல்லாம். ராத்திரி தூங்க விடாம தாயக்கட்டை ஆடிண்டே இருப்பான். எப்படி இருக்கும்? உங்க தலையில இடிக்கிற போல 2 அடி பூமியில அடிச்சுட்டு அப்புறம் தான் தாயக்கட்டை ஆடுறான். அதை போடுறது அது என்ன சுவாமி? இதுதான் கூடாது. அப்ப என்ன, எந்த பொருளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். வீசுறதோ தூக்கி போடுறதோ எல்லாம். ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் பகவத் அம்சம் இருக்கு, சதம்சம் சிதம்சம் இருக்கு, நமக்கு தெரியல அவ்வளவுதான். ஆகையால் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமதேத்யம் பஞ்சகம். அஸ்திபாதி பிரியம் இருக்கு, தோணுகிறது, அழகா இருக்கு, எனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்கிற 3 அம்சங்கள் அதுல ஈஸ்வராம்சம் இருக்கு. நாம ரூபம் என்று அதுக்கு ஒரு பெயர், ஒரு உருவம் என்கிறது நாம கல்பித்ததான அம்சம் இருக்கு. இப்படி 5 அம்சங்கள் ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. ஆகையால் எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் அந்த பகவத் ஸ்வரூபம் நமக்கு ஞாபகம் வரும்.
அப்படி எல்லா பொருளுக்கும் மூல காரணமாக அவர் இருக்கார். அவர்தான் இதை தாங்கி கொண்டிருக்கார், அவர்தான் உண்டு பண்ணினார், அவரிடத்துல தான் எல்லாமும் இருக்கு. அவரே உபாதான காரணம், அவரே நிமித்த காரணம், அவரே சககாரி காரணம். அவர் நினைக்காத போனா ஒரு பொருளும் ஒண்ணும் இங்க இருந்து அது அசையாது. எத்தனை பதார்த்தங்கள் உங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்காருங்கிறத பாருங்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஹேது, காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கார். அதனால உபாதானம் நிமித்தஞ்ச காரணம் சயேவா இது ஹேது. உபாதானம், எதை நாம் கொள்கிறோமோ அதுக்கு உபாதானம்னு பேரு. இப்ப குடம் வேணும் என்கிற குயவன் மண்ணை எடுத்துக்கிறான், வேஷ்டிய பண்ணணும்னு நினைக்க கூடியதான குவிந்தனா இருக்கிறவன் நெசவாளர் அவர் என்ன பண்ணியிருக்கார்? நூலை எடுத்துக்கிறார், நூலை எடுத்து அதனால வேஷ்டிய பண்றார். அதே போலயே தயிர் வேணும்னு நினைக்க கூடியதான ஒரு பெண்ணானவள் என்ன பண்றார்? பாலை எடுத்து அதுல உர குத்தி தயிர் பண்றார். அந்த பால்ல தயிர் இல்லாத போனால் தயிர் வேணும்னா ஏன் பாலை எடுத்துக்கணும்? வேற ஏதோ எடுத்துக்க வேண்டியது தானே, கிரசன் எடுத்துட்டு அதுல போட வேண்டியது தானே. ஏன் சார் பாலைத்தான் எடுத்துட்டு இருக்கேன்? பாலுக்குள்ள தயிர் இருக்கு, அது தயிரா மாறக்கூடியதான திறமை அந்த பாலுக்குள்ள பகவான் வச்சிருக்கார். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்னால நீங்க பண்ண முடியாத, இதனாலதான் பண்ணணும், அதுக்குள்ள பகவான் அந்த சக்தியை வச்சுட்டு இருக்க. ஆயால் அதுக்கு உபாதானம்னு பேரு. உபாதானம் மட்டும் இல்லை, நிமித்தமும் வேணும். இதை இப்படியா மாத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பம் வேணும், அப்பதான் மாறும். வெறும் பால் அப்படியே வச்சுன்னா பால் பாலாகத்தான் இருக்கும், பால் தயிராக. அதை சூடு பண்ணி கொஞ்சம் ஒரு 2 டிராப் தயிரையோ மோரோ போட்டு அடுத்த நாள் மூடி வச்சோன்னா அடுத்த நாள் காலமைக்கு கெட்டி தயிர் தான் வரும். அந்த இந்த ஆதஞ்சனம் பண்றது அல்லது உர குத்துறது, இதுக்கு என்ன பேரு? அதான் நிமித்த காரணம். அதை அந்த உர குத்தி வச்சலையானால் தயிராக மாறுது. அது இல்லைன்னா பால் பாலாகத்தான் இருக்கும். இப்படி உபாதானம், நிமித்தம், சககாரி காரணம், எல்லா காரணமும் அவர் தான். இது இப்படி மாறணுங்கிற ஒரு அதிருஷ்டம், காலம், ஒவ்வொன்றுக்கும் காலம் வேணும். கிருஷி கர்ப்பாதயோ யதா, இன்னைக்கு பூமியில விதைய விதைச்சோமையானா நாளை காலமே பழுக்காது. அது ஒரு கொஞ்சமா முளையிட்டு அது கொஞ்சம் வளர்ந்து அது மரமா ஆகி அதுக்கப்புறம் தான் பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல கர்ப்பமும் ஒரு 10 மாதம் ஆனப்பறம் தான் கர்ப்பம் வரும். கிருஷி கர்ப்பாதயோ யதா, அது அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் வேணும். மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சுட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்து வைக்கணும். அது கம்மியா வச்சோம்னா வேகாது, ஜாஸ்தியா வச்சோம்னா அதோரே பியோ தகோரே பியோ, அவ்வளவுதான். யாரு சாப்பிடுறது? அப்ப அதுக்கும் காலம் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. உலகம் முழுக்க பண்றதுக்கு ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்படிப்பட்டதான காலஸ்வரூபமாகவும் பகவான் இருக்க. ஆயா பகவானுக்கு என்ன பேரு? ஹேது விக்ஷரோதோ மார்கோ ஹேது. அதற்கு பேரு தாமோதர சஹா. தாமோதரா, தாமோதரங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் பண்றோம். முதல்ல ஒரு அர்த்தம், தமாதி சாதனேன உதாரா உத்கிருஷ்டா மதிஹி யா தயா கம்யதே இது தாமோதரா. பகவான் அடையறதுக்கு முக்கியமான ஒரு வழி என்ன சார் அப்படின்னு கேட்டார். முக்கியமான வழி புலநடக்கம். அனாவசியமா இங்கேயும் அங்கேயும் போடக்கூடாது. இதுதான் வழி என்று பார்த்து கொண்டு அந்த வழியில ஸ்ட்ரிக்டா நிக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணணும், பகவன் நாமாவை சொல்லணும், பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும், பகவன் நாமாவை கேட்டுக் கொண்டிருக்கணும். நாம் எந்த நல்ல காரியம் பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இப்படிப்பட்டதான ஒரு வழி புலநடக்கம். மனசு தாங்க விட்டுருக்கணுமா, எது போறதோ, இன்னைக்கு சினிமா போவோம், நாளைக்கு வீட்டுக்கு போவோம், நான் இன்னைக்கு பார்க்குக்கு போவோம், இன்னைக்கு 1 மணி நேரம் வம்பு பேசுவோம், இப்படின்னு. ஏன்னா இதான சாதாரணமா மனுஷாளுக்கு பிடிக்கக்கூடியதான விஷயம். இவைகள்ல மனது இல்லை, மனசை கட்டப்படுத்தணும். இப்பிறவையில பகவானை அடைஞ்சுதான் ஆணும் எனக்கூடியதான தீர்மானத்துக்கு வரணும். இப்படி நாம இருந்தோமே ஆனால் பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். தமாதி சாதனேன புலநடக்கம், மனதை அடக்குவது எனக்கூடியதான சாதனங்கள்னால் என்ன ஆச்சு? உதாரா உத்கிருஷ்டா மதி, உயர்ந்ததான ஒரு எண்ணம். ஓஹோ, எப்ப இவன் மனசை அடக்கினானோ, என்ன இவனுக்கு 5 புலனை நான் கொடுத்துருக்கேன், 5 புலனையும் என்னிடத்துல கொடுத்துருக்கானோ. பார்க்கறதுன்னா பகவான் நாம ரூபத்தை பார்க்கறது, கோவில்ல போய் பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை பார்க்கறது, கைகள் இருக்குமையானால் பகவானுக்கு பூஜை பண்றது,
காதுக்குமே ஏன்னா பகவானுடைய கோவில்ல போய் பிரதர்ஷனம் பண்றது, வாக்கு இருக்குமே ஏன்னா பகவானுடைய மந்திரத்தை சொல்றது, இப்படின்னு இருக்கக்கூடியதான புலன்களை எல்லாவற்றையும் பகவத் சம்பந்தியாக நாம் உபயோகப்படுத்தினமையானால் பகவான் பார்க்கிறாராம். இவருக்கு இவன் இஷ்டமா செலவு பண்ணி விடுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் நம்மள்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறான். ஆகையால் இவனுக்கு உயர்ந்ததான ஒரு குணத்தை கொடுக்கணும் அப்படின்னு உதாரா உத்கிருஷ்டா மதி, மிக சிறந்ததான ஒரு சுரூபத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன தாமோதரா அப்படிங்கிற ஒரு பெயர். இன்னொன்னு தமாத் தாமோதரோ விபோ இது மகாபாரதே. தமாத் அவர் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான புலநடக்கத்தினால பகவான் என்ன ஆயிட்டாரா, உங்களுக்கு வசம் ஆயிட்டார். முன்னால தான் கொடுக்கிறேன்னு புலனை அடக்கிறதுனால பகவானே வசம் ஆயிட்டார், உங்களுக்கு உங்களுடைய ஸ்வரூபமா ஆயிட்டார். ஆயால் தமாத் தாமோதரோ விபோ இது மகாபாரதே. இன்னொன்று, இது ரெண்டும் சாதாரணமாக வேதாந்தபரமான அர்த்தங்கள். ஒரு காலத்துல பகவான் தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்த, யசோதானந்தன் இடத்துல வளர்ந்த. வளரும் பொழுது பகவான் அமிதமான லீலைகளை காமிச்சு கொடுத்தார். இந்த லீலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. பகவான் எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு ஒரு லாபம் உண்டு. சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார், திருச்செந்தூர்ல போய் உட்கார்ந்து இருக்க. எதற்காக அங்கே போய் உட்கார்ந்து இருக்கேன்னு, அப்படியா இல்ல எதற்க பார்த்தேடா, பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல அலைகள் வந்துட்டு இருக்கு. அந்த அலைகள்லாம் பார்த்தேன்னா பெரிய பெரிய அலையா வருது. ஆனா அது அந்த கரைக்கு வரும் பொழுது கரையோட ஒன்னா போயிடுறது. துங்காக லயம் யாந்தி துங்காக, அந்த அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகளா இருந்தாலும் சமீபத்துக்கு வந்ததுமே எப்படி லயம் யாந்தி பூமியோ போறதோ, அதே போல நீங்க என் பாதத்தை வந்தடையான உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான அத்தனை கட்டங்களும் ஒண்ணு கணக்குக்கு இல்லாம சாதாரணமா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சமுத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இத சொன்னதுமே ஒரு அம்மா எழுந்து கேட்டா, அப்ப ஏன் சார் பழனியில மலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு? அது அன்னைக்கு தான் சொல்றேன். பழனிய வரும்பொழுது அப்ப சொல்லுவோம், ஏன் மலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவர் எல்லாமே மலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம். லோகத்துல வைராக்கியம் யாரு அடைஞ்சிருக்காளோ, லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள் வேண்டாம் எனக்கூடியதான தமம் யாருக்கு இருக்கோ அவளை காப்பாத்துறதுக்காக தான் நானும் அப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அந்த மலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படி 6 படை வீடுகள்லயும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அப்படி அநேக அவதாரங்கள், அந்த அநேக லீலைகளை பண்ணினர். அந்த லீலைகளை பண்ணும் பொழுது ஒவ்வொரு லீலைக்கும் ஒரு விசேஷம் உண்டு. பகவான் என்ன பண்ணினா, ஒரு நாளைக்கு பால் தயிர் எல்லாத்தையும் அங்கங்கே சாப்பிட்டே இருக்காராம். யாராரு வீட்லயும் போனா. எதற்காக இப்படி பண்றா தெரியுமோன்னா, உங்க அந்த பூனை வருது ஒரு நாளைக்கு, பூனை வந்து பாலை சாப்பிட்டு போயிடுது. அடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்க, பூனை வராம இருக்கணுங்க தட்டை மூடி வச்சு, அதுக்கப்புறம் என்ன கதவெல்லாம் மூடி வச்சு நீங்க படுக்கிறதுக்கு முன்னால எந்த வழியாகவும் பூனை வராம இருக்கணும்னு பார்த்துட்டு, ஒருவேளை ஏதாவது சத்தம் வந்தா டக்குன்னு வருதான்னு பார்த்து வேடிக்கை பார்க்கறேன். அதே விதமாகதான் இந்த பகவான் எப்ப வருவாரோன்னு முடிச்சுட்டு இருக்காளாம்பா தூங்காம. இப்ப என்னாச்சு, இவாளுக்கு பால் தயிர் மேல ஒரு விசேஷம் இல்ல, இந்த பகவான் வந்து சாப்பிடக்கூடாது. அதுக்காக பகவான் வருவாரோன்னு காத்து இருக்காளாம். இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை அவளுக்கு கொடுத்தார். சர்வதாதனுக்காக பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை கொடுத்து அவளுக்கு பக்தியை வரவழைத்தார். அதுக்காகத்தான் இப்படி பண்ணினார். கடைசியில என்னாச்சுன்னு, எல்லா கோபிகளும் வந்து அவள் எப்போது கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கினாலும், எங்காத்துல என்னதான் நாங்க பத்திரமா பார்த்துட்டாலும் என்ன விசேஷமா பார்த்துட்டாலும் பாவத்துறையில எங்களை நிற்க மாட்டேங்கிறது. ஒன்று பண்ணுங்க, நீங்க கிருஷ்ணன் ஆயிரத்து பேரு வெளியூருக்கு போகணும், இல்லைன்னா நாங்க போறோம். டெய்லி நாங்க கட்டப்பட்ட வேலை எடுக்கிறது, நீங்க பண்றது வந்து இவர் பாட்டு சாப்பிட்டு போயிடுச்சுன்னு என்ன இருக்கும்? பகவானுடைய லீலைகள் எல்லாத்துலயும் எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன பண்ணுவார் பாவம்,
ஒண்ணும் சொல்லவே தெரியல. பகவானை கேட்டா நான் ஏமா வேண்டாம் சாப்பிடுவேன், என்ன பண்றது? இவரையும் சொல்ல முடியல. அதோட இல்ல, காலை வெளியில விடப்படாதுன்னு பார்த்துட்டே இருக்கான். இங்கதான் விளையாடிட்டு இருக்கான். எப்ப போயிட்டாரோ தெரியல. ஒருத்தர் சொன்னா ஏதோ போய் சொல்றாத நம்ம மேல கோபம்னு எல்லோரும் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தாங்க முடியல. கடைகள் என்ன சரி பாத்துப்போம் அப்படின்ட்டு இவங்க வீட்டை விட்டு போகக்கூடாது தீர்மானம். பகவான் பார்த்தார், நான் ஏன் போறேன்? ஒரு இடத்துல இல்லைன்னா தானே நான் போகணும். நான் முன்னாலேயே அவத்துல இருக்கேன்ட்டான். சரி, அடுத்த நாள் வரிசையா எல்லாரும் வரும்பொழுது எப்படின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு மாட்டிட்டார். ஒவ்வொரு கோபியும் என்ன நினைச்சிட்டு இருக்க, கிருஷ்ணனை கையில பிடிச்சுட்டு கெட்டிய பிடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்கா? நான் எதை காமிக்கணும். முன்னாலே வழியிலேயே சொல்றாரு, வேண்டாம் எங்க அம்மா கிட்ட மாட்டி விடாதீங்க, உங்களுக்கு தான் கட்டம். சொன்ன கேட்கறத அவ கேட்கற, இல்ல கிருஷ்ணனை பிடிச்சுட்டோமே ஆனந்தமா அப்படின்னு சுதமாயாந்தம் கிருஷ்ணன் அழைச்சிட்டு வராளா. வரும்பொழுது எல்லாரும் ஓடி வரா வரிசையா. ஒவ்வொரு கோபியும் நினைக்கிறேன் நான் தான் கிருஷ்ணனை பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, சந்தோஷம். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாளாம். அம்மா கதவு தட்டி, கதவு திறந்து எங்கே என்ன ஆச்சு என்ன வந்திருக்குன்னு, நாங்கெல்லாம் உங்க கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்திருக்கோம். எங்க கதை பிடிச்ச கையும் கடமா ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்குதான் பிடிச்சுட்டான் வர பாரு, நான் சொன்னா கேட்கலைன்னு. சந்தோஷம்னா என்ன ஆச்சுன்னு, எங்க கிருஷ்ணனை காணவன்னு இத பாரு, ஒவ்வொருத்தையும் கிருஷ்ணனை காட்டுற. காட்டினா எல்லாம் அவ குழந்தைகள். என்ன சுவாமி இது? நீங்க என்னமா உங்க குழந்தைய காமிச்சிட்டு கிருஷ்ணங்கிறால, எங்க கிருஷ்ணன் பின்னால தானே இருக்காருன்னு எட்டி பார்த்தாலாம் இவாளை பார்த்து. என்ன சுவாமின்னு, நான் தான் பிரம்மமோகன லீலையிலேயே எல்லாருக்கும் நான் கிருஷ்ணனா இருக்கேன்னு சொன்னேனே. நீங்க என்னடான்னா என்ன காமிச்சுட்டு நீங்க சொல்றல, நான் வழியிலேயே சொன்னேன் உங்களுக்கு, வேண்டாம் மாட்டிப்படு. சரிம்மா ஏதோ தப்பா போயிட்டு நாளைக்கு வரேன்னாலாம். சரி பிடிச்சுட்டு வரேன் நெக்ஸ்ட். சரி போயிட்டு வாங்கன்னு எல்லாருக்கும் பழமும் தாம்பூரும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. பாவம் வெளியில போனதுமே மடியில் கட்டு நான் மாறிட்டாரு. என்னடா இது இப்படி ஆயிடுது? இப்ப புடிச்சுட்டு போறேன் பாரு, உன்னை விட்டேனே பாருன்னு போன. என்ன இந்த இதான் பண்ணணும், உங்க ஆத்துக்காரதான் மாறி விடுவேன். என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியல. அவன் இடத்துல அவ்வளவு ஒரு சௌலபியம், அவ இடத்துல ஒரு ஆனந்தமாக பழகினார். ஆனால்தான் கிருஷ்ணனை விட்டு போறதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, ஒரு நாளைக்கு பாலை கடைஞ்சிட்டு இருக்க, மோரை கடைஞ்சிட்டு இருக்க, வெண்ணைக்காக பகவான் பின்னாலேயே எனக்கு பால் வேணும்னு கேட்டேன். இதுக்குள்ள என்னன்னா சரஸ்வதி என்ன பண்ணினா பின்னால சமையல் கட்டல பாலை வச்சுட்டு இங்க கடைஞ்சிட்டு இருக்கா. அது யசோதை பண்ணினா நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டவ் அங்கே வரும், அடுப்பு. பாலை வச்சா அது அரை மணி நேரம் ஆகும். இங்க உங்க ஸ்டவ்ல 2 நிமிடம் ஆகும். பாலை வச்சா அங்கேயே நிக்கணும். இது என்னடா விவகாரம்? அந்த பால் பொங்கக்கூடியதான சத்தம் கேட்டதான் ஒடிச்சுட்டு இருக்கிற கெட்டனை கீழே தள்ளிவிட்டு அந்த அம்மா போனேன். ஏன்னா பால் எல்லாம் இதாயிடுவேன், அடுப்புல ஒழிச்சிருமே. என்ன பண்ணினால பகவானுக்கு கோபம் வந்துட்டு, நான் பாலை கேட்டேன், எனக்கு பால் கொடுக்காம அடுப்புல இருக்கிற பாலை காப்பாற்றணுங்கிறதான உன்னுடைய எண்ணம், நான் பாக்குறேன் பாரு அப்படின்னு இந்த உடம்பு இருக்கு பதில கடைஞ்சிருக்கால அந்த மத்தால ஒரு அடி அடிச்சார். என்ன ஆச்சுன்னு வீடு முழுக்க ஆரம்ப வேண்டியதான். முழுக்க எடுத்து அத்தனை வண்டையும் வாரிட்டார். நேரா பின்னால போனார். பின்னால போயிட்டு உரலுக்கு மேல உட்கார்ந்துட்டு தான் இஷ்டமா சாப்பிட்டார். ஏன்னா அம்மா இவ்வளவுதெல்லாம் கட்டப்பட்டால சாப்பிட்டார். அங்க இருக்கக்கூடியதான மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்தார். மிச்சம் இருக்கிறது என்ன, குரங்கு வந்திருக்கான், அது கொடுக்குறாராம் விவகாரம் முழுக்க. என்ன விவகாரம்? சகல ஜீவாலும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம். பாக்குறா யசோத அடுப்புல இறக்கி வச்சுட்டு இங்க பார்த்தா ரூம் முழுக்க ஒரே மோராரு. என்ன பண்றது? பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியல. தேடி தேடி பாக்குற பகவான் அங்க இருக்க. பின்னால அவரை பிடிக்கணும்னு ஓடுறாளாம். ஓடினா ஞாபகம் வச்சுங்க, வயசான பிறகு பிறந்த குழந்தை, சின்ன குழந்தை. அவன் தம்மாக்கு 25 வயசு இல்லைன்னு பிடிக்கிறதுக்கு. அவளுக்கும் வயசாயிடுது. இந்த குழந்தை பின்னால ஓட முடியும்? இது வேற மாயா குழந்தை. இது ஓடினா ஓடினா வட முடியல, உடம்பு முழுக்க வேந்து கொட்டி. அப்புறம் கிருஷ்ணா என்னையே பண்றது ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது பக்திக்கு இணங்கிய மாட்டிட்டேன். அம்மா அப்ப கோபம் வந்தது. இந்த கிருஷ்ணனை சாதாரணமா விட முடியாதுன்ட்டு
கயிறை கொண்டு வந்து கட்டணும் தீர்மானம் பண்ணிவிட்டார். கட்டணும் தீர்மானம் பண்ணின கயிறை கொண்டு வந்த சின்ன குழந்தை இடுப்பு தானே. ஆனா எவ்வளவு எங்களோ நம்ம போகத்தினோ நம்ம 2 அங்குலம் குறைகிறதான். கரெக்டா அந்த இடுப்பு வரைக்கும் வருது. ஆனா முடி போட முடியல. என்ன பண்றதுன்னு இன்னொரு கயிறை கொண்டு வந்தா அது சேர்த்தா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குறைகிறது. முடியலைங்கிற இதெல்லாம் கதைக்கு என்னன்னா இருக்கும். நேர பார்க்க முடியுமான்னு அனுபவிச்சாதான் தெரியும். கட்ட முடியல. விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு என்னடா இப்படி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லையே பகவான் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பகவானே பார்த்தாராம். வேத்து கொட்டுறது அம்மா உடம்பு முழுக்க தாங்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு தானே இடம் கொடுத்தாராம். சரின்னு கட்டி விட்டு எங்க கட்டுறதுன்னு தெரியலையா. ஏன்னா வீடு முழுக்க மோடா இருக்க எங்க பண்றது, எங்க நழுவி கீழே வந்துட்டா அதுக்காக எந்த இடத்துல ஒரு உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல அந்த உரலுக்கே கட்டினாராம். கட்டிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டா, உள்ள வந்துவிட்டா. ஏன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ண இல்லையா. சரின்னு வந்தா இந்த பகவான் என்ன பண்ணினார், அந்த உரல்ல இருந்து இறங்கி நழுவிண்டே போய் 2 மரங்களுக்கு நடுவுல விட்டாராம். விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். விட்டு அவருடைய பாதம் பட்டது. அந்த உரல் 2ஆ வெடித்தது. அந்த 2 மரமும் கீழே விழுந்து பெரிய தபேல்னு சத்தம் வந்ததான். சத்தம் வந்ததுமே ஓடி போய் பாக்குற 2 மரங்கள் கீழே விழுந்திருக்கு. நினைச்சு பார்த்தானா எவ்வளவு தப்பான காரியம் நான் பண்ணினேன். இதனால என்ன ஆயிடுது. மரம் மேல விழுந்திருந்தா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும். நான் இன்னைக்கு ஆத்துக்காரருக்கு பதில் சொல்லணுமே. நந்தனுக்கு தான் பதில் சொல்லணும். முதல்லயே சொல்லியிருக்காரு, பத்திரமா பாத்துக்கோ இந்த குழந்தைய. என்ன டாக்டர்லாம் வந்துட்டு இருக்காருன்னு இப்படி ஆயிடுதுன்னு சொல்லி கிருஷ்ணனை கூட்டணும் வந்து அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார்ந்து கோவிந்தா கேசவான்னு அவருக்கு அங்கன்யாசம் பண்ணி வச்சாராம். மாத்திருக்கார். இந்த இடத்துல இவர் பார்க்கணும், கையில நுடி கையில கேசவன் பார்க்காதனும், நடு கையில தாமோதரம், இப்படி வரிசையாக ஒவ்வொரு கையிலும் கேட்டான்னார். அவருக்கு அவ்வளவு பிரீத்தி அந்த அம்மாவில்ல. இப்படிப்பட்டதான இந்த லீலையை நினைக்கிறவாளுக்கு என்ன ஆச்சுன்னா இருக்கல கட்டுல வந்து போயிடும். அவரை கட்டின மாதிரி தியானம் பண்ணினா கட்டுல இருக்கக்கூடியதான நலகோபரால் மணிக்கிறவர் அவருடைய கட்டு போயிடுது. அவ 2 பேரும் தான் இந்த அர்ஜுன மரங்களாக இருந்தா. பகவானுடைய கட்டின பகவானை கண்டத்தினால அவளுக்கு கட்டு விட்டு போச்சு. அதே போலயே நம்ம சம்சார கட்டம் விடணுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தாமோதரனாக நினைக்கணும் அப்படின்னு விசேஷமா பாகவதத்துல இந்த பகவானுடைய தாமோதர லீலையை கேட்டமையானால் மனசுல இருக்க பக்தி வளர்ந்து இந்த சம்சார துன்பங்கள்லாம் போகும்னு சொல்றது. அதுக்காக தாமோதரன்னு பேர். அதான் சொல்றாரு, ததர்ச யசோதயா தாம்னா உதரே பத்தா இதுவா தாமோதரஹா ததர்ச கல்பதந்தாஸ்யம் ஸ்மிதா சஞ்ச பாலகம் தயோர்மத்ய கதம் பத்தம் தாம்னா காடம் ததோதரே ததச்ச தாமோதரதாம் சயயோ தாமபந்தனாது. தாமான கயறுன்னு அர்த்தம். உதரம்னா வயர். வயத்துல கயர் உள்ளவர் யாரு, கிருஷ்ண பரமாத்மா. அவரை வயத்துல கயிறால கட்டப்பட்டதான பகவானை தியானம் பண்ணேடையானால் உங்களுடைய கட்டெல்லாம் தெரிஞ்சோம். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தேக அப்படின்னு எல்லாமும் போயிடும். சர்வ சம்சயா ஸ்ரீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே அப்படின்னு தாமோதர நீதியை விசேஷமா இங்க தாமோதர நாமாவனால சொன்னார். இது பிரம்ம புராணே தாமானி லோக நாமானி தானியஸ்ய உதரந்தரே தேன தாமோதரோ தேவः ஸ்ரீதர ஸ்ரீ சமாஸ்ரிதா தாமானி லோக நாமானி. இந்த உலகங்கள்லாம் கயர்கள். தானியஸ்ய உதரந்தரே 17-14 தோரங்களும் அவருக்கு வயசுல இருக்கு. இதை யார் அறிவானோ தேன தாமோதரோ தேவः. இதெல்லாம் தாமோதர் இன்னொரு பேர். தாமோதரான வயத்துல கயரால் கட்டப்பட்டவர்னு ஒரு அர்த்தம். 2வது எல்லா உலகங்களும் அவருடைய வயத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீதர ஸ்ரீ சமாஸ்ரிதா. இப்படி நினைச்சடையானால் உலகத்துல இருக்கக்கூடியதான சகல விதமான ஐஸ்வர்யங்கள் தாங்கள் எது நினைக்கிறதோ வேணும்னு நினைக்கல, நமக்கு இருந்தா தேவல அவ்வளவு ஒரு பாசிங் தாட். அது வந்தாலும் பகவான் என்ன பண்ணாலும் நம்மளை வாங்கி கொடுக்குறாரு. அவர் கேட்டார், என்ன தாமோதரனா பார்த்தா இல்லையா போருண்டார் அவர். ஸ்ரீசமாஸ்ரிதா இது வியாசவதனாத்வா தாமோதரா. அதோட இல்லாம நீங்க எவ்வளவு சொன்னாலும் பகவானை நினைக்காம இருக்கேன், பகவத் நாம ஸ்மரணமும் பண்ணல, அதையும் பொறுத்துட்டு இருக்காராம். இது யாராவது பண்ணுவாட உங்களுக்கு விடாம நீங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாலும் நீங்க திரும்பி பார்க்காத போனாலும் அதையும் பொறுத்துட்டு இருக்காரு. அதனால சஹா
எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறவர், பொறுமைக்கு எல்லையா இருக்கிறவர். ஆயால் தாமோதர சஹ விக்ஷரோலோஹிதா மார்கோ எதுர்தாமோதர சஹ அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மலைக்கு சம்பந்தமான நாமக்கள் மகீதரா அப்படின்னு ஆரம்பிச்சு வரக்கூடியதான மகீதரோ மகாபாகோ வேதவானமிதாஜன உத்பவ க்ஷோபண தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தாக நோகுஹ இப்படின்னு மலைக்கு சம்பந்தமான நாமக்கள்